வணக்கம் நேயர்களே. மயிலோசை சார்பில் நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க. சொற்பொழிவாகட்டும், இல்லைனா கோவிலை பற்றியாக இருக்கட்டும், நவ திருப்பதி, நவ கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு இடத்துல இருக்கோம். இது ஒரு புது அனுபவம்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு முட்டை அறுத்தல் அப்படின்னு ஒரு பரிகாரம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் ஒரு இடத்துல. என்னடா இது முட்டை அறுத்தல் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே குழப்பம். சரி, இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடும்போது தான் அந்த பயணம் தான் இன்றைக்கி எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு, அதாவது மார்த்தாண்டத்துலேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்கிற திருவட்டாறு பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசய ஆஞ்சநேய சுவாமி கோவில். இந்த அதிசய ஆஞ்சநேயர் என்னெல்லாம் பண்ணுறாரு, என்ன அதிசயங்கள் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கோவிலுக்கு ஏற்ற பேரில் தான் அந்த அதிசயங்களும் நடக்குதுன்னே சொல்லலாம். ஆஞ்சநேய சித்தர் மூலமாக அவர் நிறைய மக்களை நிறைய கஷ்டத்தில் இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முட்டறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம நினைப்போம், ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். முட்டுனா தடை, அறுத்தல் அப்படிங்கிறது மாற்றுதல். அந்த தடையை நீக்குதல், அதுதான் நம்ம முற்றறுத்தல் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஞ்சநேயர் சித்தர் மூலமாக நமக்கு மக்கள் நிறைய பேர் வராங்க. வேறு எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. ஒரு தேங்காய் மட்டும்தான் வாங்கிட்டு வர்றாங்க. தேங்காய் வாங்கிட்டு, அதாவது ஒரு தேங்காயில் நம்மளோட தடைகள் எல்லாமே நீங்குது அப்படின்னா யார் தான் வராமல் இருப்பா? அப்படி தான் ஒவ்வொருத்தர் கேள்விப்பட்டு நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மக்களுங்க வராங்க. ஸோ இந்த அதிசயமான கோவிலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து 2 நாளாக இவங்களை ட்ரேஸ் பண்ணி நாங்கள் இந்த கோவிலை ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோவிலில் இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விக்கிரகங்களும் வந்த காரணம், இந்த கோவில் இங்கே கட்டுனதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே மயிலோசையில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம்.